அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, என்னோடய ஈவினிங் ரொட்டீன் vlog தான் வந்து பார்க்க போகிறீங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஈவினிங் ஒரு 5:30 இருக்கும். வெளியில் கிளம்பி போயிட்டுருந்தோம். சும்மா தான் வெளியில் கிளம்பி போனோம். ஃபஸ்ட்டு வந்து வாக்கிங் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து எங்கேயாவது ஷாப்புக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியில் கிளம்பி போனோம். நாங்கள் போன டைம்னு பார்த்து கரெக்டாக சன்செட் ஆகிற டைமு. நாங்கள் வாக்கிங் வந்து அவ்வளோதுக்காக நான் போகல. வீட்டுக்கு வந்து தான் நைட்டு வந்து வாக்கிங் போனேன். இப்போ போயிட்டு எஸ்டிசி ஆஃபீஸ்க்கு வந்து போனோம். மொபைல் நெட்வொர்க் ஆஃபீஸ்க்கு வந்து இப்போ போயிட்டு அங்கே வந்து மந்த்லி ஸ்கீம் வந்து ஃபோனுக்கு வந்து போட்டிருந்தாங்க. நம்ம யூடியூப்பில் பார்க்குறப்ப ஆட் வரும்ல, அந்த மாதிரி வந்துச்சு. அதை சரி என்னான்னு விசாரிச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் அங்கே வந்து போயிருந்தோம். நீங்கள் வந்து எந்த ஒரு ஃபோனு வாங்கினாலும் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கணுன்னா நீங்கள் வந்து ஒரு போஸ்ட்பெய்ட் கஸ்டமர்ஸாக இருக்கணுமா. அது வந்து மினிமம் ஒரு 6 months நம்ம போஸ்ட்பெய்ட் கஸ்டமர்ஸாக இருந்தால் தான் அந்த ஆஃபர் வந்து நம்மளுக்கு கொடுப்பான் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதனால் சும்மா விசாரிச்சுட்டு கிளம்பி வந்துட்டோம். இப்போ வீட்டுக்கு வந்துட்டு டீ வந்து அடுப்பில் வச்சுட்டு இப்போ வந்து வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு ரிஃபா வந்து கூட்டிகிட்டு வாக்கிங் போயிட்டுருக்கேன். இந்த வீடியோ வந்து ஒரு 2 days கம்பைன் பண்ண வீடியோ. லாஸ்ட்டு கிளிப் வந்து நாள் எடுத்தது. இந்த கிளிப் வந்து இன்றைக்கி வந்து ரீசெண்டாக எடுத்தது. நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து நாளைக்கு வந்து பார்ப்பீங்க. வீட்டிலே வாக்கிங் போயிட்டு இருந்தால் வந்து ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் வந்து கொஞ்சம் மைண்டு வந்து ரிலாக்ஸாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காண்டி ரிஃபா வந்து வெளியில் கூட்டிகிட்டு போனேன். ஒரு 5 o'clock கிளம்பி வெளியில் போனேன். ஹஸ்பண்ட் வந்து ஒரு 5:15 5:30 வந்து வந்துடுவாங்க. அதனால் வந்து ஒரு 1/2 hour வந்து வெளியில் வாக்கிங் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போனோம். வாக்கிங்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து ஈவினிங் வந்து பஸ்போசா மிக்ஸ் வந்து வாங்கி வச்சுருந்தேன். அதை வந்து ரெடி பண்ணலான்னு சொல்லிவிட்டு இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3/4 கப் வந்து தயிர் வந்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நெய் வந்து 1/3 கப் வந்து எடுத்துக்கணும். இந்த 2 இன்க்ரீடியண்ட்டை தான் அதில் வந்து ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 minutes வந்து நல்லா ஊற வைக்கணும். இது வந்து ஒரு 10 minutes ஊறினதுக்கு அப்புறம் நம்ம எந்த பேக்கிங்கில் ட்ரேயில் வந்து பேக் பண்ண போகிறோமோ அதுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நல்லா லெவல் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 5 minutes வந்து எக்ஸ்ட்ரா வந்து அதை வந்து ரெஸ்ட் பண்ணி விடணும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இதில் வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கணும். மேலே நார்மலாக நம்ம எப்போதும் ஸ்கொயர் சைஸில் கட் பண்ணுற மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து என்ன நட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதில் வந்து ஆத்தென்டிக்காக யூஸ் பண்ணுறது வந்து ஆல்மண்டு தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. என்கிட்ட வந்து ஆல்மண்ட் இல்லைங்கிறதுனால நான் வால்நட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து இதை ஏர் ஃப்ரையரில் தான் வந்து பேக் பண்ண போகிறேன்.
ஏர் ஃப்ரையரில் செட்டிங் வந்து 20 மினிட்ஸ்க்கு வந்து 200 டிகிரியில் வந்து நீங்கள் செட் பண்ணணும். நீங்கள் 180 டிகிரி வச்சிங்கன்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். நான் வந்து 200 டிகிரி வச்சதுனால லைட்டாக ஒன் சைடு வந்து பேர்ன் ஆன மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து 180 டிகிரியே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பஸ்பூசாவுக்கு தேவையான சுகர் சிரப்பை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 1.5 கப் அளவுக்கு வந்து சீனி எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒரு 3 to 4 மினிட்ஸ் வந்து நல்லா கொதி வர அளவுக்கு வந்து நம்ம பாயில் பண்ண போகிறோம். கொஞ்சமாக வந்து ஏலக்காய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரோஸ் வாட்டர் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஆட் பண்ணுறேன். நான் இதில் வந்து லெமன் ஜூஸும் வந்து கொஞ்சோண்டு ஆட் பண்ணியிருந்தேன். அது வந்து வீடியோ வந்து எடுக்கலை. அதை நீங்கள் வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வச்சு ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து பஸ்பூசா வந்து நல்லா மேலேலாம் வந்து குக்காக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம சிரப்போட கன்சிஸ்டன்சி வந்து இப்படி தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. மீடியம் லெவலில் இருந்தால் போதும். என்னோடய ஈவினிங் ரொட்டீனில் இதுவும் ஒரு வேலை. டெய்லியும் இந்த வேலையும் எனக்கு வந்து இருக்கும். க்ளாத்ஸ் வந்து ஃபோல்ட் பண்ணணும். மார்னிங் வந்து வாஷ் பண்ணி வச்சுருவேன். இப்போ நைட்டு டின்னருக்கு வந்து சிக்கன் சூப் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். தோசை மாவு இருக்குங்கிறதுனால தோசை சுட்டுக்கலாம். இதுக்கு வந்து சிக்கன் சூப் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இப்போ பஸ்பூசா வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம பண்ணி வச்சுருந்த சுகர் சிரப்பை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். சிரப்பு வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து சுகர் ஆட் பண்ணிங்கன்னா அதை ரவா வந்து ஃபுல்லாகவே எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிவிடும். என்னோடய ஈவினிங் வந்து இப்படி தான் வந்து போகும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் எவ்ரிவன்.